அன்பு தந்தையே, மைக்கேல்புரம் பங்கில் ஒரு நீண்டிய விசுவாசமுள்ள ஒரு தந்தையாகவும் ஆரோக்கியசாமி என்ற பெயரில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒரு பக்தியில் வளர்த்ததன் அடிப்படையில் உங்கள் 3 பிள்ளைகளை வின்சென்ட், சார்லஸ், சிரிலும் சார்லஸும் அருட்தந்தையராக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வின்சென்ட் ஆசிரியர் இந்த மைக்கேல்புரம் பங்கினுடைய உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இருக்கின்றார். இப்படி விசுவாசத்தில் உங்கள் பிள்ளைகளை அந்த தந்தை டஃபினுடைய திண்டிவனத்தில் படிக்க வைத்து உருவாக்கியிருக்கிறீர்கள். ஆகவே அந்த டஃபியின் தாக்கம் உங்களுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை தந்தது. அதை பற்றிய உங்களுடைய கருத்தும், உங்களுடைய உறவினர்கள் மச்சாமார்களும் அந்த திண்டிவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் பணியில் இருந்திருக்கின்றார்கள். அதை பற்றி உங்களுடைய தகவலை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். நான் என்னுடைய 2 பிள்ளைகளை திண்டிவனத்தில் படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை அளிக்கின்றேன். பிள்ளைகள் 2 பேர் குருக்களாகவும் அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு மிகுந்த வரப்பிரசாதத்தையும் அவருடைய தர மிக அப்போ உங்கள் குடும்பம் என்றாலே உங்களுடைய மச்சாமார்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் இந்த திண்டிவன தந்தையால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வழிகாட்டுதல் இன்று கோயில் படியிலும் சரி, அந்த விசுவாசத்தில் தினமும் ஜெபிப்பதும் சரி, உங்களுடைய பலன்கள் இருக்கிறது. இதெல்லாம் தந்தை டஃபி அவர்கள் கொடுத்த விசுவாசத்தின் காரணமாக வளர்த்திருக்கிறீங்களா? அதை சொல்லுங்கள். என்னுடைய 2 மச்சான்மார்கள் திண்டிவனத்தில் பெரிய ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் நின்று எங்களை பாதுகாத்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த டஃபி ஃபாதர் டஃபி தானே? ஆமாம். அவருடைய பற்று உங்களுக்கு எப்படி வந்தது? அந்த பள்ளிக்கூடத்துனால அவரை நீங்கள் பார்க்கல, ஆனாலும் அவர் உருவாக்கி அந்த பள்ளியில் உங்கள் மாணவர்கள்லாம் படித்திருக்கிறார்கள். தினமும் அவருக்காக ஜெபித்து கொண்டு வருகிறீர்களா? உங்கள் திருப்பலியில் மற்றும் கோயில் பணியெல்லாம் நீங்கள் தூர கொள்ளையில் இருந்தாலும் அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிக்கிறதை பார்க்க முடிகிறது. நன்றி தந்தை.